வணக்கம் சசிரேகா மேம். தற்போதைய 12 மணி நிலவரப்படி தாவேக 91 இடத்துலயும், அதிமுக 74 இடத்துலயும், திமுக 61 இடத்துலயும் முன்னிலை வகிக்கிறாங்க. இத எப்படி மேம் ம். பார்க்குறீங்க? இல்ல இது அதிமுக பலமாக இருக்கிறது தான் இது காட்டுது. ஸோ வித்தியாசம் ஒண்ணும் பெருசா இல்ல. இன்னும் நெறைய ரவுண்ட்ஸ் நமக்கு இருக்கு. கிட்டத்தட்ட அதேபோல அந்த வித்தியாசங்களும் 100க்கும் குறைவான நம்பர்ல தான் பல இடங்கள்ல இருக்கு. ஸோ ஆமா. இது அதிமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு இன்னமும் இருக்கிறதா தாங்க நான் பார்க்குறேன். சரி மேம். நம் களம் வந்து நீங்க போட்டியே டிவிகேவுக்கும், டிஎம்கேவுக்கும் மட்டும் தான் சொல்லியிருந்த நிலையில, தாவேகாவை அடுத்து அதிமுக முன்னிலை வகிச்சிருக்கு. இத எப்படி மேம் பார்க்குறீங்க? இது ஏதோ போட்டி நீங்க யார் சொன்னது சொல்றீங்க? விஜய் அதான் சொன்னது அதாவது சொல்றீங்களா? விஜயே வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, டிவிகேவுக்கும், டிஎம்கேவுக்கும் மட்டும் தான் போட்டி. அதிமுகவெல்லாம் கணக்குலயே இல்ல ம். அப்படின்ற மாரி அப்ப பேசியிருந்தாரு. அந்த கணக்கு பொய்த்து போச்சுன்னு தெரியுதுல்ல. ஆமா. அரசியல் அனுபவம் இல்லாம பேசக்கூடிய பேச்சுகள். தன்ன மட்டும் முன்னிலைப்படுத்திட்டு எப்பவுமே தான் அவங்க வந்து எதிர்த்து பேசும்போது தான் தான் தெரியுமோன்றதன் அடிப்படையில சொல்லப்பட்ட கருத்துக்கள் நாங்க அத நான் ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டு தான் இருந்தோம். அதன் அடிப்படையில அதெல்லாம் வந்து மக்கள் புறந்தள்ளியிருக்காங்க. ஸோ அதிமுக வந்து அதுதான் வரணும் அப்படின்றத வந்து மக்கள் விரும்பியிருக்காங்க அப்படின்றது மிக தெளிவா தெரியுதுங்க இதுல. ஓ! சரிங்க மேம். அதே மாரி இப்ப கொளத்தூர் தொகுதியில ஒரு நட்சத்திர வேட்பாளர், முதல்வர் வேட்பாளர் திமுகவோட முதல்வர் வேட்பாளர் ஸ்டாலினே வந்து பல்வேறு சுற்று நடந்து முடிஞ்சிருக்கிற நிலையில பின்னடைவே சந்திச்சுட்டு இருக்காரே மேம். அப்ப வந்து அவரோட அவரோட வெற்றி வாய்ப்புக்கான வாய்ப்ப இழந்துட்டாரா? எப்படி மேம் பார்க்கணும் அத? இத அவரு இழக்கிறாரா, அவரு என்னவாகுறாருன்றத தாண்டி, இத ஊடகங்கள்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? ஆமா. அவங்க தான் இத தயவு செய்து முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா நானும் ம். மீடியால இருந்து வந்த ஆளு தான். ம். அ என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷன் அதுதான் இருந்தது. ம். ஆனாலுமே கூட இந்த மீடியாக்காரங்க இந்த அளவு ஒரு கேடுகெட்ட திமுக ஆட்சிக்கு ஜால்ரா தட்டிட்டு கடைசி வரைக்கும் கூட தப்புக்கள வந்து அவங்க கொஞ்சம் கூட எடுத்து காட்டாம, ஆஃப்டர் எலக்ஷனுக்கு அப்புறம் கூட ம். இந்த திமுக வந்து அந்த வேலை வாய்ப்புல இருந்து மக்களோட அடிப்படை உரிமைகள்ல இருந்து எல்லாத்துலயும் உலகமகா ஊழல் பண்ணுது. அமைச்சருங்க பல லட்சம் கோடி சேர்த்தது. இத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கி அதுல பாதி லட்சம் கோடி அவங்களே வச்சிருக்காங்க. 5,5 லட்சத்துல 4 லட்சம் கோடி கடன் 5,5 லட்சம் கோடின்னா எக்ஸ்ட்ரா வாங்கினது. 4 லட்சம் கோடிக்கு ஊழலே பண்ணி வச்சிருக்காங்கன்றதையும், வரலாறு காணாத பாலியல் வன்புணர்வுகள், வரலாறு காணாத போக்சோ கேஸஸ், வரலாறு காணாத போதைப்பொருள் புழக்கம், வரலாறு காணாத கள்ளச்சாராய மரணங்கள இத பத்தி ஒரு நாளாவது விவாதம் எடுத்திருப்பாங்களா? ஊடகங்கள் தெரிஞ்சுக்கணும் இத முதல்ல. ஃபோர்த் எஸ்டேட்ன்னு சொல்லக்கூடிய மீடியாக்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க தான் வந்து இது ஆட்சி மாற்றம்ன்றது மக்கள் நெனச்சா எந்த செகண்ட் வேணா நடக்கும். அதேபோல வந்து மக்களுக்கான கட்சி அதிமுக. இவங்க எவ்வளோதான் களத்துல இல்ல, அதுல இல்ல, இதுல இல்லன்னு அவங்க சிறுமைப்படுத்தினாலுமே கூட, மக்கள் மனசுல என்னைக்குமே அதிமுகவ அழிக்க முடியாது. அதுதான் மக்களுக்கான இயக்கம்ன்றது கூட மறுபடியும் கூட நிரூபணம் ஆகும். நீங்க பார்க்க தான் போறீங்க. ம். புரியுது. அடுத்து இன்னும் வர குறுகிய காலங்கள்லயே. அது அடிப்படையில ஊடகங்கள் தான் இத புரிஞ்சுக்கணும். திமுக ஆட்சி அங்க நடத்துனாங்க. இது மாதிரி ஒரு காட்டாட்சி வரலாறுலயே கிடையாதுங்க. ம். வீட்ட விட்டு போன பெண்களோ, குழந்தைகளோ, ஆட்களோ இன்னைக்கு நிம்மதியா திரும்புவாங்களான்ற லட்சணத்துல தானங்க ஆட்சி இருந்தது. எவ்வளவு கொலை, எவ்வளவு கொள்ளை, எவ்வளவு குற்றங்கள், பாலியல் வன்புணர்வுகள், எவ்வளவு ஹராஸ்மென்ட் ஒரு ஒரு இடத்துல நடக்குது. சர்வசாதாரணமா நடக்குதுங்க எல்லா இடத்துலயுமே. ரவுடிசம் 50, 40 வருஷத்துக்கு முன்னாடி இது மீண்டும் கண்டபடி தலை தூக்கியாச்சு. எதுலயுமே ஒரு ஒழுக்கமில்லாத ஒரு ஆட்சிய தான் நடத்துனாங்க ம். ஆட்சியாளர்கள். இது எதையுமே கண்டுக்காத வெறும் விளம்பரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் மீடியாக்கள் வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தது. ம். இன்னைக்கு அதோட லட்சணம், அதோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு முதலமைச்சரே வீட்டுக்கு போறதுன்ற அவமானம், மிகப்பெரிய அவமானம் இன்னைக்கு நடந்திருக்கு. ஆனா திமுகன்ற கட்சி இதோட வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டிய கட்சின்றத தமிழ்நாட்டு மக்கள் வந்து நல்ல தீர்ப்பு எழுதியிருக்காங்க. அந்த வகையில எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ம். பல்வேறு சிக்கல்கள் வந்து திமுகவுல இருந்தாலும், கூட்டணிய வலுவா கட்டமைச்சுட்டோம், வெற்றி உறுதிங்கிற மாதிரி பிரகடனப்படுத்திட்டு இருந்தாங்களா மேம். இப்போ அது முற்றிலுமே பொய்த்து போயிடுச்சா? அததான் சொல்றேன். பணம் குடுத்து, சும்மா பணத்தால நம்ம என்ன வேணா பண்ணிட முடியும். நம்ம எவ்ளோ வேணா திருடலாம். எவ்ளோ வேணா அ நம்ம எவ்வளோ அநியாயம் வேணா பண்ணலாம். நம்ம மக்களுக்கு எதையாவது குடுத்துட்டா, உடனே அவங்க நமக்கு வாக்களிச்சுருவாங்கன்றத மக்கள் வந்து மறுபடியும் ஒரு தடவ சம்மட்டியால இல்ல, வேற எதாலலாம் முடியுமோ, அதாலலாம் தலையில அடிச்சு அனுப்பிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு. அதுதான் முதலமைச்சரோட பின்னடைவே காட்டுது. இன்னைக்கு அதெல்லாம் பேசியிருக்கணும்ல. நான் ஆ. சொன்ன மாரி மீடியாக்கள் வந்து அதெல்லாம் சொல்லியிருந்தா, இன்னைக்கு இந்த வந்திருக்கிற இடம் கூட வந்திருக்க மாட்டாங்க திமுக. அவங்கள தூக்கி வச்சு நிறுத்தி வச்சதே இந்த மீடியாக்கள் தான் இத்தன நாளும் கூட. அவங்க வந்து கொஞ்சம் உருப்படியா அவங்களோட வேலை என்னமோ அத பார்த்துருந்தாங்கன்னா, இந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல அநியாயமும் நடந்திருக்காது. இவ்ளோ கடனும் நமக்கு வந்திருக்காது. இவ்ளோ சட்டம் ஒழுங்கு சீர்கேடும் வந்திருக்காது. இவ்ளோ பெரிய அவமானமும் வந்திருக்காது. ஏதாவது ஒரு ஆட்சி வந்து நிலையா கிடைச்சிருக்கும். இன்னைக்கு இப்படி இப்படி அதாவது மெஜாரிட்டி இல்லாம இப்படியா அப்படியான்ற போற நிலைமையே வந்திருக்காது. அதிமுக இன்னும் சிறப்பான இடத்துக்கு வந்திருக்கும்.
நிச்சயமா. ஆமா. அதே சமயம் இப்ப தாவேக்கா வந்து இது 100 என்னோட வேண்டுகோளா, நீங்க உட்பட நான் எல்லாருக்குமே சொல்றேன். தயவு செய்து குறைஞ்சபட்ச நியாயத்தோடவாவது புரியுது. சொசைட்டிய பத்தி பேசக்கூடியவர்கள் குறைஞ்சபட்ச நியாயத்தோடவாவது நடந்துக்கணும். எதிர்த்து கேள்வி கேட்டா தானங்க பயம் இருக்கும் ஒரு கவர்மெண்ட்டுக்கு. நம்ம ம். எல்லாரும் தானங்க பாதிக்கப்படுவோம் அதனால. கண்டிப்பா. உங்களுக்கு கரண்ட் பில் வராதா? இல்ல எனக்கு பஸ் கட்டணம் உயர்வு வராதா? இல்ல எனக்கு ம். அத்தியாவசிய பொருட்கள் கிராசரிஸோட விலை உயர்வு நம்மள எல்லாரையும் தானே பாதிக்கும். ஆமா. சட்டம் ஒட்டுமொத்த ஒழுங்கு நம்ம தமிழ்நாட்டு எல்லாரையும் மக்கள். தானே பாதிக்கும். ஆமா நிச்சயம். நம்ம குழந்தைங்க எல்லார் வீட்லயும் தானே ஜெனரேஷன் அடுத்தடுத்து இருக்குது. ம். வெளியில எல்லாரும் போயிட்டு பாதுகாப்பா திரும்பணும்ல. எல்லாரும் அவங்க வந்து பணம் நம்ம எவ்வளவு சேர்த்துட்டோம்னா ஊழல் பண்ணி, அத நம்ம திரும்பி பணம் எல்லாருக்கும் குடுத்துட்டோம்னா, நம்ம எல்லாரும் வாய் முடிப்பாங்க. மக்களும் அப்படியே நம்ம ஒரு 2, 2000 குடுத்துட்டா எல்லாரும் ஓட்டு போட்டு தள்ளிடுவாங்கன்னு நெனச்சாங்க. ம். அதுக்கு சாணி அடி அடிச்சிருக்காங்க மக்கள் திமுகவ. சரிங்க. அதே மாரி இப்ப நிலவரப்படி தாவேக்கா வந்து 100க்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல முன்னிலை வைக்கிற நிலையில அதிமுக சார்புல பொன்னையன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுகவோட ஆதரவு தாவேக்காவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு மேம். இந்த நிலைப்பாட்ட நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல, அது வந்து பொதுச் செயலாளர் தான் அத முடிவு பண்ணுவாரு என்னன்றது. அதுக்கான அவசியம் இது இப்போதைக்கு இல்லல்ல. ம். என்ன நடக்கும்ன்றத இன்னும் கொஞ்ச நேரம் பார்ப்போம் நம்ம. இன்னும் ஒரு 2, 3 ஹவர்ஸ் பார்க்கணும்ல. ஏன்னா ஒரு சில நம்பர்ஸ்ல தான் அதாவது 100க்கும் குறைவான வித்தியாசம் தான் இருக்குது. அதனால களம் எப்போது வேணா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால யாருமே வந்து அங்க கம்ப்ளீட் மெஜாரிட்டிலாம் ஹோல் மெஜாரிட்டி யாருக்கும் இல்ல அங்க. ம். ஸோ அதனால எப்படி வேணா மாறும். அது எப்படி மாறும், எப்படி அமைக்கணுன்றது என்ன பொறுத்தவரைக்கும் ஒண்ணே ஒண்ணு அதிமுகன்றது மக்களுக்கான கட்சி. அது வந்து இருக்க வேண்டியது. ம். அது வந்து மீடியாக்களும் இந்த குறைவான ஒரு நம்பர் கட்சி திமுக இந்த நம்பர் கட்சி இருக்கிறதுக்கு அவங்களோட அந்த ஹைப் தான் காரணம். அந்த காரியத்தை இனிமேல் தயவு செய்து மக்களே புறக்கணிச்சுட்டாங்க. திமுகவை எல்லாருமே இனிமே புறக்கணிக்கணும். அதே போல அதிமுக இருக்கவே இருக்காது களத்துல. ஆஹா ஓஹோ நாங்க கிடையவே கிடையாது. அதுவும் ம். வந்து ம். நிச்சயம். அதிமுக தான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஆட்சி அமைச்சிருக்க வேண்டிய ம். ஒரு ம். கட்சி. மக்கள் வந்து அதையும் வந்து ரொம்பவே விரும்பி வாக்களிச்சிருக்காங்க. இப்போ வந்து மீடியா சப்போர்ட் இல்லாம, எந்த ஒரு கரிஷ்மா இல்லாம, கரிஷ்மேட்டிக் லீடர், ஒரு ஸ்டார் வேல்யூ அதெல்லாம் எதுவுமே இல்லாம தன்னுடைய ஒரு ஒற்றை மனிதருடைய உழைப்பினால இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. ம். ஸோ வெற்றின்றது எங்களுக்கும் மிக அருகாமையில் தான் இருக்கிறது. நிச்சயமா. களம் ஆமா. எந்த நிமிடம் வேண்டுமானாலும் அதிமுக மாறலாம். அதிமுக அது தலைமை என்னன்ற முடிவுகளை எங்க பொதுச் செயலாளர் எடுப்பாரு. அவர் எடுக்கிற முடிவு எந்த முடிவா இருந்தாலும் நாங்க கட்டுப்படுவோம். கண்டிப்பா மேம். தற்போதைய நிலவரப்படியே அதிமுகவோட தலைமைச் செயலகத்துல வெற்றி பெற்றதா கருதி, அதாவது இப்பவே வந்து கொண்டாட்டங்கள் எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால ம். இது வந்து நிச்சய வெற்றியா மாறும் அப்படின்னு நம்பலாமா மேம்? நிச்சயமா. அதான் நான் சொன்னேன். இன்னும் சில மணி நேரங்கள் இருக்கின்றன. ம். வெற்றின்றது எந்த மணித்துளியிலும் மாறலாம். ஸோ அதிமுகவும் சரி. ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது. மிரக்கிள்ஸ் எப்ப வேணா நிகழலாம். அதுக்கான வாய்ப்பு எப்பவுமே இருக்கு. அதிமுக இன்னொன்னு மக்களாலேயும் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி ஆன்மாக்களாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட இயக்கம். அம்மா சொன்ன அந்த மக்களால் நான், மக்களுக்காகவே நான்ன்றது இந்த கட்சி இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் இருக்கும். அது இப்போதைக்கு அண்ணன் எடப்பாடியார் இருக்க வரைக்கும் சிறப்பான இடத்தில் கொண்டு போய் அமர்த்துவார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு எல்லா நிமிடமும் உண்டு. அலைபேசி வழியால இணைப்புல வந்து பல்வேறு கருத்துக்கள பகிர்ந்து கொண்டமைக்கு சசிகரேகா மேம் நன்றி மேம். மிக்க நன்றி மேம். நன்றி. தேங்க் யூ சோ மச். தேங்க்யூ.